பட்டமளிப்பு விழாவில் ஒரே நேரத்தில் 2000க்கும் அதிகமான மாணவர்கள் பாரம்பரிய உடையுடன் வந்து அசத்தினர். பூந்தமல்லியில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற 26வது பட்டமளிப்பு விழாவில் தமிழ் பாரம்பரிய உடையணிந்து தலைப்பாகை அணிந்து மாணவர்கள் பட்டம் பெற்றது அனைவரையும் கவர்ந்தது. சென்னை பூந்தமல்லியில் உள்ள சவிதா பல்கலைக்கழகத்தில் 26வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. சவிதா பல்கலைக்கழக வேந்தர் வீரேன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக அகில இந்திய மருத்துவ அறிவியல் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநரும் தலைமை செயல் அலுவலருமான மீனு சிங், இந்திய விளையாட்டு ஆணையத்தின் மூத்த நிர்வாக இயக்குநர் வினித்குமார் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். மருத்துவ, பொறியியல், சட்டம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவில் 1930 மாணவர்களுக்கு பட்டம் வழங்கப்பட்டது. இதில் 69 பேருக்கு முனைவர் பட்டமும், முதுநிலை மருத்துவத்தில் 120 பேருக்கு பட்டம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் பங்கேற்ற மாணவர்கள் தமிழ் பாரம்பரிய முறையில் உடைகள் அணிந்தும் தலைப்பாகை அணிந்தும் பட்டம் பெற்றது அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது. நிகழ்ச்சியில் பேசிய அகில இந்திய மருத்துவ அறிவியல் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் மீனு சிங், சுறுசுறுப்பாகவும் பயனுள்ளராகவும் இருக்க விரும்பினார். உங்கள் நாளை ஒரு தெளிவான திட்டத்துடன் தொடங்க வேண்டுமென மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார். அத்துடன் கைபேசியை தள்ளி வைத்துவிட்டு ஒரு நேரத்தில் ஒரு வேலையில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்ய முயல்வது பெரும்பாலும் தவறுகளுக்கே வழிவகுக்கும் என்று தெரிவித்தார். மேலும் மிக முக்கியமான வேலைகள் எது என்பதை முதலில் கண்டறிந்து உங்கள் ஆற்றல் அதிகமாக இருக்கும்போதே அவற்றை செய்து முடியுங்கள் என்று மாணவரிடம் கூறினார்.